ஹலோ நண்பா, இந்த வீடியோவில் உங்கள் மொபைல் வந்து ஸ்லோவாக சார்ஜ் ஆகுதா, எப்படி ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணுறது, எப்படி சார்ஜிங் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மெயினாக ஃபாஸ்ட் சார்ஜ் ஆகிறதுக்கு உங்கள் மொபைல் வந்து சப்போர்ட் பண்ணணும். உங்கள் மொபைலில் ஸ்டாண்டர்டான சார்ஜிங் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா ஸ்லோவாக தான் சார்ஜ் ஆகும். இதே உங்கள் மொபைல் வந்து குயிக் சார்ஜிங்க்கு சப்போர்ட் ஆச்சுன்னா தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாகவே சார்ஜ் ஆகும். உங்கள் மொபைலுக்கு 5 வாட் சார்ஜர்லாம் கொடுத்துருந்தாங்கன்னாவே கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக தான் சார்ஜ் ஆகும். இதே ஒரு 18 வாட்ஸ் இல்லை 25 வாட்ஸ் இல்லை அதுக்கு மேலே கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் ஒர்க் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலில் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷன் இருக்கணும். அப்போ தான் உங்களால் ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ண முடியும். ஓகே, ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷன் இருந்தும் ஃபாஸ்ட் சார்ஜ் ஆகலைன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஒரிஜினல் கேபிள். உங்கள் மொபைல் கூட இன்பில்ட்டாக ஒரு சார்ஜர் கேபிள் கொடுத்துருப்பாங்கல்ல, மேக்ஸிமம் அந்த சார்ஜர் கேபிளையே யூஸ் பண்ணுங்கள். அதில் போட்டிங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் ஒர்க் ஆகும். இதே நீங்கள் குவாலிட்டி கம்மியான சார்ஜர் கேபிளோ இல்லை வேறு ஒருத்தருடைய சார்ஜர் கேபிளோ யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் வந்து ஸ்லோவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்கள் மொபைலுக்கு எவ்வளோ வாட்ஸ் இருக்கக்கூடிய சார்ஜர் செட் ஆகுமோ அதை யூஸ் பண்ணுங்கள். இல்லை உங்கள் மொபைலோட இன்பில்ட்டாக வந்த சார்ஜர் தொலைஞ்சிருந்தா கூட புதுசாக அதே சார்ஜரை வாங்க பாருங்கள். இல்லைனா சில சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் சார்ஜர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அவைலபிள் இருக்கும். உங்கள் மொபைலுக்கு எவ்வளோ வாட்ஸ் தேவைப்படுமோ அதை பொறுத்து செலக்ட் பண்ணி வாங்கிங்க. சில பெஸ்ட்டு சார்ஜர்ஸுடைய ஃப்ளிப்கார்ட் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வாட்ஸ் செட் ஆகுமோ அதை கிளிக் பண்ணி வாங்கிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னபிள் ஃபாஸ்ட் சார்ஜிங் செட்டிங். சில மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷன் இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த செட்டிங்ஸ் ஆன் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா அது ஒர்க் ஆகும். ஸோ செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் இல்லைனா குயிக் சார்ஜிங்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி அந்த செட்டிங்ஸை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் யுவர் ஃபோன் சாஃப்ட்வேர். உங்கள் மொபைலுக்கு சிஸ்டம் அப்டேட் வந்திருந்ததுன்னா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அப்டேட் பண்ணிக்கோங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு அப்டேட்னு சர்ச் பண்ணிங்கன்னா வரும். இல்லைனா செட்டிங்ஸ்குள்ளே அபவுட் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்டேட் ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணி ஏதாவது அப்டேட் வந்துருந்துச்சுன்னா அப்டேட் பண்ணிக்கிங்க. ஏன்னா ஏதாவது பக் இது இருந்தால் கூட ரிமூவ் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சார்ஜர் கேபிள் ஒயர் வந்து டேமேஜாக இருந்தால் கூட ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கேபிள் டேமேஜ் ஆனிச்சுன்னா கேபிள் சேஞ்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி சார்ஜர் கேபிள் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு சில சார்ஜர் கேபிள் ப்ராடக்டர்லாம் இருக்குது. அதனுடைய லிங்க்லாம் கூட வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த சார்ஜர் கேபிள் ப்ராடக்டர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேபிள் டேமேஜ் ப்ராப்ளம்லாம் வராது. ஸோ அதை கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு க்ளோஸ் பேக்ரவுண்ட் ஆப்ஸு. சார்ஜ் போடும்போது பேக்ரவுண்டில் இருக்க ஆப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு சார்ஜ் போடுங்க. ஏன்னா சில ஆப்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் ரன் ஆகும்போது சார்ஜ் ஏறுற சார்ஜும் வந்து பார்த்திங்கன்னா குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்க எல்லா ஆப்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுங்க சார்ஜ் போகிறதுக்கு முன்னாடி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிசபிள் அன்யூஸ்டு ஃபியூச்சர்ஸ். ஒய்ஃபை, ப்ளூடூத்து, மேப், ஜிபிஎஸ்ஸு, அப்புறம் மொபைல் டேட்டா இதில் தேவைப்படாதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிசபிள் பண்ணிவிட்டு சார்ஜ் போடுங்க. அடுத்து சார்ஜ் ஆகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மொபைலை யூஸ் பண்ணாதீங்க. சார்ஜ் ஆகிட்டு இருக்கும்போது மொபைல் யூஸ் பண்ணிங்கனாலும் சார்ஜிங் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா குறையும். அதே மாதிரி யூஸ் பண்ணும்போது மொபைல் ஹீட் ஆகும்போதும் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் ஸ்பீடு குறையும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் ஃபோன் கேஸ். இதெல்லாம் பண்ணுமான்னு கேட்பீங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டான கேஸில் யூஸ் பண்ணுவீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மொபைல் வந்து ஹீட் வந்து ரெடியூஸ் ஆக விடாது. ஸோ மொபைல் ஹீட்டாக இருந்துச்சுனாலும் சார்ஜிங் ஸ்பீடு வந்து குறையும். ஸோ ரொம்ப ஹார்டான கேஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கேஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டு சார்ஜர் போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு யூஸ் ஏர்ப்ளேன் மோட் ஆர் பவர் ஆஃப் மோட். உங்களுக்கு எப்போவாச்சும் எமர்ஜென்சியாக சீக்கிரமாக சார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த ஏர்ப்ளேன் மோடு, பவர் ஆஃப் மோடு இந்த ரெண்டையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா பவர் ஆஃப் பண்ணிட்டு சார்ஜ் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா மொபைல் வந்து எந்த ப்ராசஸ்லையும் இருக்காது. ஸோ குயிக்காக வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் ஆகும். எப்போவாச்சும் எமர்ஜென்சியில் உங்களுக்கு வேகமாக சார்ஜ் ஆகணும்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் போர்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக இருக்கான்னு பார்த்துக்கிங்க. ஏன்னா ரொம்ப டஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் சார்ஜ் ஒயரை வந்து ப்ளக் பண்ணும்போது அது சரியாக ப்ளக் ஆகாது. அதனாலே வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் ஸ்பீடு குறையும். ஸோ சார்ஜிங் போர்ட் வந்து க்ளீனாக இருக்கான்னு பாருங்கள். இல்லைனா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ண முடியலனா மொபைல் சர்வீஸ் சென்டருக்கு இது கொடுத்து க்ளீன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதனாலேயும் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் ஸ்பீடு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோஸ் சந்திப்போம். பை காய்ஸ்.